அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கேட்டுக்கொள்கிறார். அதன் பெருமா நம்மளோட உணவுல தான் தடை இருக்கிறது. உணவு தான், அதைத்தான் நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த உணவு தான் முதல் ஸ்டெப் நம்ம கவனிக்கணும். கொள்கைகளை நமக்கு பாடமா நடத்தும் பொழுது அப்ப அவர் இருக்க பிடிச்சதுதான். இப்ப வரைக்கும் அவர் தான் இள வயதுல அவரை நினைச்சு ரொம்ப தீவிரமா இப்ப காலையில தகவல் படிக்கிறது அவரே ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். அது நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம பேசுற பேச்சு, நம்ம சிந்திக்கிற சிந்தனை, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லாமே கலந்துதான் சைவம் வெற்றி பெறும். ஜோதி வடிவமா தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியுது. வெளிச்சம் இருந்தாதான் எதையுமே செய்ய முடியும். வெளிச்சம் இருந்தாதான் எதையுமே பார்க்க முடியும். நல்லதும் சரி கெட்டதும் சரி. வெளிச்சம் இல்லைன்னா எதையுமே பார்க்க முடியாது. வெளிச்சத்தை தாண்டிதான் மற்றது எல்லாமே. ஒருவேளை என்னங்க அறிவும் ஒழுக்கமும் ஒன்னா சேர்ந்து. இப்ப இது என்ன பிரச்சனை? ஒழுக்கமும் அறிவும் ஒன்னா சேராது. நீங்க அறிவை மட்டும் போட்டீங்கன்னா முடிச்சு. எந்த பெயரை வச்சாலும் அனைத்தும் என் பெயர் தான் சொல்லிட்டாரு. இந்த பெயர் தான் என் பெயரு அப்படின்றது இல்ல. நீங்க கல்லெடுத்து அடிச்சாலும் அது எனக்கு தான். கடவுள் இல்லைன்னு சொல்றதுதான் எனக்கு தான். அதுவும் நான் தான். ஏன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக ஆட்கொள்ளப்பட்டு பெருமான் என்ன சொல்றாருன்னா அணுவுக்குள் அணுவாக நுழைந்து கொண்டேன்ட்டாரு. அப்ப எங்க அணுவுக்குள் அணுவாக நுழைந்து கொண்டேன்ட்டாரு.